everyone, welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி simple and easy healthy recipe carrot beetroot பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Chopped carrots, chopped beetroot, onions, fresh grated coconut, coriander leaves, oil, green chilies, curry leaves, salt, mustard seeds, cumin seeds, red chili powder, urad dal, chana dal. இப்போ 2 tablespoons oil add பண்ணிக்கோங்க. இப்போ mustard seeds 1 teaspoon add பண்ணிக்கோங்க. கடுகு 1 teaspoon, ஜீரகம் 1/2 teaspoon add பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு chana dal 1 tablespoon, உளுத்தம் பருப்பு urad dal 1 tablespoon add பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இது எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கேரட் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 300 grams கேரட் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அடுத்தது பீட்ரூட் 150 grams இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ரூட் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 times வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே 2 இன்க்ரீடியன்ட்ஸுமே கேரட் பீட்ரூட் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப குவிக்காக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம 1/2 cup தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் பீட்ரூட் எல்லாம் குக் ஆகணும்ல. தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம் வெந்துடுச்சான்னு. ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். 1 teaspoon நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சில்லி பவுடர் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பீட்ரூட் கேரட் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதனால் ரெட் சில்லி பவுடர் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ எல்லாமே பீட்ரூட் கேரட் ஜூஸ் எல்லாம் குடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம். பாருங்கள் சுத்தமாக தண்ணி எல்லாம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பு எதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே தேங்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சுடு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சாம்பார் சாதம் ரச சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ பாருங்கள் தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பீட்ரூட் கேரட் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு 2 நாளாக செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபியானு சொல்லலாம் இது. பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி ரெடி. இப்போ சுட சுட சாதத்தில் இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
subscribe பண்ணுங்க, friends relatives கூட share பண்ணுங்க. To watch my upcoming videos, click the bell icon. Follow me on Instagram and Facebook.